கிட்டத்தட்ட நீயே எடுங்க. கிட்டத்தட்ட ஏன்னா மக்கள் கிட்ட போய் சேரணும். அந்த மாதிரி மக்கள் இருந்தா நம்ம திருப்பகையில ஆண்டவர் தொடராக சுகம் கொடுக்குதுன்னு சொல்லி அநேக ஜனங்களுக்கு வெளிப்படும். நம்மளுக்கு எதுவுமே தேவை கிடையாது. நான் தேவையில்ல, பணத்துக்கு இங்க வேலைய செருப்பு பீடத்தை வச்சுக்கோ. அல்லேலூயா. அப்ப இந்த மகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமாக மாதம் வருகிற அந்த டேட்டு கிட்டத்தட்ட வராத சுத்தமா நின்றுச்சு. அப்பா அம்மா எல்லாம் பார்த்தாங்க, என் பொண்ணு வயிற்றுல வேற எதனா பிரச்சனை இருக்குதா, கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குதா, இல்ல கொழுப்பு கட்டியா, நீர் கட்டியா இந்த ஹாஸ்பிட்டல் கிட்டுன்னு போனாங்க. அங்க போனவனே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி செக் பண்ணாங்கன்னா, என் சகோதரி இவங்களுக்கு என்னதான் நடந்திருக்குன்னு முதல்ல ஸ்கேராவும் போடல, ஸ்கேனும் போடல, வயிற்ற பிடிச்சி பார்க்கறது, அதுக்கப்புறம் கைத்தை பிடிச்சி பார்க்கறது, அவங்க பிரெக்னெண்டா இருக்குமா குழந்தை, என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அவங்க அப்பா அவங்க டாக்டரையும் அந்த இருக்கிற நர்ஸையும் சண்டை போட்டுருக்காரு. ஏமா உங்களுக்கு அருவம் இருக்குதா, ஏமா நீங்க சின்ன பொண்ணு 12-13 வயசு விடாதுன்னா செக் பண்றீங்கன்னு சொல்லி அவங்களை கடிந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு மன வேதனையாகவே இருந்துச்சு. அல்லேலூயா. மன துக்கமாவே இருந்துச்சு. யாரு கிட்ட போனா இந்த நோய் நல்லா, யாரு கிட்ட போனா இந்த வியாதி குணமா, ஒருவேளை ஆபரேஷன் பண்ண சொல்ல போறாங்களா, இவருடைய ஒரு கர்ப்பப்பையில் நாட்டா இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுக்காத எவ்வளோ நாட்களாக நானும் அவங்க பட்டப்பாளையம் பகுதியில் போய் நாத்திக்காமனா அங்க ஊழியர் செய்வேன், இங்கேயும் செய்வேன், அங்கேயும் செய்வேன். அப்ப அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் எங்கிட்ட பேசுறது கூச்சப்படுறாங்க. எனக்கு பொம்பளை விஷயமாச்சே ஐயா நான் சொல்லுவாருன்னு தெரியல. நான் இப்பவும் சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி, நாங்க கர்த்தர் பார்க்கிற விதம் அக்கா தங்கச்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய கண்கள் மனுபுத்திரனை பார்க்கும்போது சகலத்தையும் நிர்வாணமா தான் பார்க்குது. நான் குழந்தை, சின்ன குழந்தை பாப்பா அப்படிதான் பார்ப்போம். அப்ப சொல்லும் போது சரி விடுமா, ஜபம் என்ன தர. அல்லேலூயா. இன்னைக்கு ஜபம் ஆயிட்டு போறேன், அந்த குழந்தைக்கு சுகத்தை தருவார் கட்டளை. ஜபம் என்ன கொடுத்தோம், வயிற்றுக்கு தடவுமான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மறுவாரம் போகும்போது கர்த்தர் வெளிப்படுத்துறாரு, அந்த மகளுக்கு இன்னைக்கே சுகம் தரப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா தரிசனத்துல காட்டிட்டாரு. உடனே நம்ம மறுநாள் காலையில உட்காரும் போது ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம அதை நான் நேற்று நம்ம சொல்லிட்டு போனேன், வெளிப்படுத்தலாம முடிஞ்சிட்டு கதை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா பொண்ணுக்கு சுகம் தரப்போறாரு வெளிப்படுத்தணும். உடனே அந்த நாள்லயே சுகம் கொடுத்தாரு. இன்னைக்கும் சுகத்தோட தான் வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.